அட பாவிகளா, கண்டென்ட்டை காப்பி அடிச்சா பரவாயில்ல, அதேடா மொத்தமா ஒரு சீசனே காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா, இந்த வருஷம் தமிழ் பிக் பாஸை பொறுத்தவரைக்கு ஹிந்தி பிக் பாஸை பார்த்து தான் காப்பி அடிக்க போறாங்க. ஹிந்தி பிக் பாஸ்ல ஒரு சில கண்டென்ட் தான் இந்த வருஷம் தமிழ் பிக் பாஸ்ல கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா இவங்க கண்டென்ட்டை மட்டும் காப்பி அடிக்கல ப்ரோ, மொத்தமா ஒரு சீசனே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. நேத்து நீங்க எல்லாருமே விஜய் டிவில வந்து ஒரு ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த ப்ரோமோ வந்து ஷார்ட்ஸ்ல விட்டுருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ப்ரோமோல என்ன இருந்துச்சுன்னா, கார்னி விழாக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க. பட் அந்த ப்ரோமோக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் 10 10 10 10ன்னு சொல்லிட்டு 10ஆம் நம்பரை காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே பல பேருக்கு பல குழப்பம் வர ஆரம்பிச்சிட்டு, இந்த ப்ரோமோ வந்து பிக் பாஸ்க்காக விட்டுருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது ஷோக்கு விட்டுருக்காங்களா, ஏதோ கார்னி விழான்னு சொல்றாங்க, அப்போ ஒருவேளை அவார்ட் ஷோவா இருக்குமான்னு சொல்லிட்டு மக்கள் மாத்தி மாத்தி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எனக்குள்ளே அந்த குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்கு ஏதாவது ஹிண்டோ ப்ரோமோவோ விட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. அது ஓப்பனாவே விட்டுருவாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஏதாவது பேசுற விஷயங்களை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது பிக் பாஸ்க்கு தான் சொல்லிட்டு. ஆனா புதுசா கார்னி விழாக்கு தயாராகுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நானும் யோசிச்சேன், ஒருவேளை இது பிக் பாஸ்கா இருக்காதோ, ஒருவேளை ஏதாச்சும் அவார்ட் ஷோவா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு கொஞ்சம் அங்க எங்க கேட்கும் போதுதான் 2 விதமான ஆன்சர் எனக்கு கிடைச்சிச்சு. நீங்க யோசிச்ச மாதிரியே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ப்ரோ இது வந்து ஒரு அவார்ட் ஷோக்கான ப்ரோமோ மாதிரி தான் இருக்கு, நல்லா பாருங்க அதுல ஏதோ கார்னி விழான்னு சொல்றாங்க, அப்ப விஜய் டிவில ஏதோ அவார்ட் ஷோ வரப்போது போல அதுக்கான ப்ரோமோ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க. இன்னொரு சைடு கேட்கும் போது இல்ல ப்ரோ அதுல 10 10 10ன்னு வருது, அப்ப பிக் பாஸ் 10 தான் சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நானே குழம்பிட்டேன், உங்களை மாதிரி நானும் குழம்பிட்டேன். பட் அதுக்கப்புறம் இன்னும் ஊத்து பார்க்கும் போதுதான் சரி ரைட்டு இது பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு ஹிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரோமோ ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த ஓப்பனா காமிச்சிட்டாங்க, பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான டேட்டா கூட அதில் வச்சுட்டாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யோசிப்பீங்க, என்னடா ஏதோ ஹிந்தியை காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 16 தான் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் கேட்கலாம், ப்ரோ அந்த ப்ரோமோ நான் இன்னும் பார்க்கலன்னு சொல்லிட்டு. விஜய் டிவிக்கான யூடியூப் சேனல் போனீங்கனாலே அதில் வந்து ஷார்ட்ஸில் இருக்கும், அந்த ப்ரோமோ வந்து ஷார்ட்ஸில் இருக்குது. அது வீடியோ ஃபார்மெட்டில் அவங்க போடல, ஷார்ட்ஸ் ஃபார்மெட்டில் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே ஒரு ஒரு பெரிய ஜெயின் கிளாக்கை தான் காமிக்கிறாங்க. அந்த கிளாக்கோட டைம் வந்து 10ல் இருக்கு. அந்த கிளாக்கோட டைம் வந்து 10 இருக்கு. அப்போ அதை பார்த்தோன்னே சரி ஓகே பிக் பாஸ்க்கான ஒரு ஹிண்ட் தான் சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஓகேவா? அதுக்கப்புறமும் தொடர்ந்து காமிச்சது எல்லாமே 10 10 10 10 தான் காமிச்சாங்க. 10 டேக்கு, 10 கிலோமீட்டரு, 10B பஸ்ஸு, ஆட்டோ நம்பர் வந்து 10ன்னு இருந்துச்சு, 10BB அப்படின்னு இருந்துச்சு, 10th ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஃபுல்லாக 10 10 10ன்னு காமிச்சாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஹைப் ஆயிட்டேன், எப்பாடி ஒரு வழியா பிக் பாஸ்க்கான ஒரு அப்டேட் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஹைப் ஆயிட்டேன். ஆனால் போக போக அப்படியே எண்டில் பார்த்தா கார்னி விழாக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. என்னடா இது கார்னி விழான்னு போட்டிருக்காங்க, என்ன இலவுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நானும் சும்மா அங்கேங்கமா கூகுள் அடிச்சு பார்த்தேன். அது லைட்டா நம்மளை குழப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன ப்ரோ இது என்ன அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு. பிறகுதான் ஒரு சில பேர் ஒரு சில ஹிண்ட்டை கொடுத்தாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்னா இந்த வருஷம் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து ஹிந்தியை தான் காப்பி அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஹிண்ட் எல்லாம் வச்சு கூகுளில் தேடி பார்த்த பிறகுதான் ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 16 வந்து ஆக்சுவலா கார்னிவல் மாதிரி தான் நடத்திருக்காங்க. என்ன ப்ரோ கார்னிவல்னா, அந்த பிக் பாஸ்க்கான வீடு ஃபுல்லாவே ஒரு மாதிரி சர்க்கஸ் கூடம் மாதிரி தான் வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த சீசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள தீம் ஆகட்டும், உள்ள அந்த சீசன் வீடு ஃபுல்லாவே, அந்த சீசன் வந்து அந்த வீடே ஃபுல்லா பார்க்க வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகேவா? அந்த வீடு அப்படிதான் இருந்திருக்கு. அதுக்கான போட்டோ கூட நீங்க பார்க்கலாம், நான் முடிஞ்சா சைட்ல போட்டு விடுறேன். அப்படிதான் அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 16 வந்து வச்சிருந்திருக்காங்க, அது ஹிந்தி பிக் பாஸ்ல. ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் நம்ம சீசனும் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. நம்ம பிக் பாஸ் சீசன் 10 பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி கார்னிவல் மாதிரி இருக்க போகுதுன்னு தான் இவங்க சொல்லாம சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தட்டிச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் இன்னும் குழப்பிட்டு இருக்காங்க, இல்ல ப்ரோ அது வந்து அவார்டு ஷோன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இதை தாண்டி இன்னொரு ஹிண்ட் எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு கிடைச்சிச்சு என்னன்னா, அந்த ப்ரோமோ இருக்குல்ல விஜய் டிவில விட்டுருக்க ப்ரோமோ, அந்த ப்ரோமோ ஓப்பன் பண்ணோடனே ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஜெயின் கிளாக்ல வந்து 10 அப்படின்னு சொல்லி டைம் காமிச்சிச்சுல, பக்கத்துல 37ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு. என்னடா இது 37 அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டாரு, ப்ரோ
என்ன ப்ரோ ப்ரோமோ பாத்தியா ப்ரோ ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா ஹிண்ட் கொஞ்சம் சொல்லியா அப்படின்னா, பாரு ப்ரோ இதுல 37 நம்பர் போட்டிருக்காங்களா, இன்னும் 37 நாள் பிக் பாஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாப்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலாண்டர் எடுத்து கவுண்ட் பண்றேன், 1 2 அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா, ஆமாங்க செப்டம்பர் 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணா கரெக்டா 37 வருது. நமக்கே தெரியும் இவங்க செப்டம்பர் 6ஆம் தேதி தான் பிக் பாஸ் தொடங்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த 37 டேஸை கரெக்டா கவுண்ட் பண்ணி பார்த்தா செப்டம்பர் 6ல போய் தான் நிக்குது. அப்படி பார்க்கும்போது செப்டம்பர் 6 பிக் பாஸ் 10 வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டையும் அதில் வச்சிருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் லைட்டா குழப்பி விடுவோம்னு சொல்லிட்டு ஏஐ வீடியோ வச்சு எடிட் பண்ணி நம்மள லைட்டா குழப்பி விட்டுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த வருஷம் ரொம்ப டம்மியா போயிட்டு இருக்காங்க ப்ரோ, என்னன்னே தெரியல. மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பறக்க விடுறாங்க. ஐயோ, மலையாள பிக் பாஸ்ல காமன் மேன் ஷோவை வந்து நடத்துறாங்க, அக்னி பரிச்சானே தான் அங்கே பேர் வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஷோ வந்து ஆகஸ்ட் 15 வருது போல. அதுக்கு ப்ரொமோ விடுறது என்ன, போஸ்டர் விடுறது என்ன, பறக்க விடுறாங்க கைஸ், பறக்க விடுறாங்க. ஆனா தமிழ்ல பாருங்க சத்தமே இல்லை, சத்தமே இல்லை, செத்து போன மாதிரி கிடக்குது கைஸ். என்ன எவ்வளவு தெரியல. ஆனா நம்ம தமிழ்லையுமே காமன் மேன் ஷோ வந்து ஆகஸ்ட் 16 தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அவங்க ஆகஸ்ட் 15 ஆரம்பிக்க போறாங்க, நம்மள்தான் ஆகஸ்ட் 16 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சத்தமே இல்லை, சத்தமே இல்லை. ஒரு போஸ்டரை காணும், ஒரு ப்ரொமோ காணும், ஒரு போட்டோவை காணும், ஒரு 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 பெட்டு துணியை கூட நம்ம கண்ணில் காட்ட மாட்டேங்காங்க. ஆனா அங்க பறக்க விடுறாங்க. ஹிந்தி பறக்குது, மலையாளம் பறக்குது, தெலுங்கு பறக்குது, எல்லாம் பறக்குது கைஸ். இங்க மட்டும் கோமணம் பறக்குது, சத்தத்தையே காணும், சத்தமே இல்லை. ஸோ அந்த வகையில் நாளைக்கு இல்லை நாளைக்குன்னு கண்டிப்பா ஒரு ப்ரொமோ வரும்னு சொல்றாங்க. மேபி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஏதாச்சும் ப்ரொமோ வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வரலனா கண்டிப்பா சனி நேரில் ஒரு ப்ரொமோ இருக்கும் ப்ரோ. பிக் பாஸ்க்கும் காமன் மேன் ஷோக்கும் ஒரு ப்ரொமோ விட்டுருவாங்க, விடாமலாம் இருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி செத்து போச்சு, 2 ஷோக்கான ஹைப் அப்படிங்கிறது செத்து போச்சு. இதுக்கப்புறமே இப்படியே விட்டாங்கன்னா இந்த ஷோ வந்து இவங்க எழுப்பி நடத்தலாம் முடியாது, அடக்கம் தான் பண்ணணும். அந்த வகையில் கண்டிப்பா ப்ரொமோ விட்டு நம்மளை ஹைப் ஏற்றுவாங்க நான் நம்புறேன். ப்ரொமோலாம் ரெடி ஆயிட்டுன்னு சொன்னாங்க ப்ரோ, அது அப்படி பண்ணியாச்சு இப்படி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. பார்த்தா நேற்று ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, காரணி விழாக்கு தயாராகுங்கள்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் நிறைய பேர் அவார்ட் ஷோ நினைச்சிட்டு இருந்தீங்களா, அது அவார்ட் ஷோலாம் இல்லை. ஏன்னா என்னைய நிறைய பேர் குழப்பிட்டாங்க ப்ரோ, அது விஜய் டிவி ஏதோ அவார்ட் ஷோ ப்ரோ, 10 வருஷம் ஆனிவர்சரி அவார்ட் ஷோவாக இருக்கும் ப்ரோன்னு சொல்லி குழப்பிட்டாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் இல்லை ப்ரோ, இது காரணி விழாவுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டதுலேயே தெரிஞ்சு போச்சு இவனை பிக் பாஸ் சீசன் 16 காப்பி அடிக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 16 காப்பி அடிச்சு நம்மளோட இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 10 நடத்த போறாங்க. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஹைப்பே இல்லை ப்ரோ, ஹைப் இன்னும் வேணும். எனக்கு வந்து இன்னும் ஹைப் இருந்தாதான் இந்த ஷோவை கொண்டு போக முடியும். ஹைப்பே இல்லாமல் இருக்கு, மக்களே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே வந்தா வரட்டு ப்ரோ, வந்த ப்ரோ வேணாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருக்கிற அந்த ஒரு மாசத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாதான் இந்த ஷோவை நடத்த முடியும். ஆனால் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த வருஷம் தான் புதுசாக 6 சீசனை மொத்தமாக ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதாவது 6 லாங்குவேஜை மொத்தமாக ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற லாங்குவேஜ் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜிஜன் மட்டும் தான் இன்னும் தரையில படுத்த மேனிக்கே இருக்கு. ஸோ தயவு செய்து ஏதாச்சும் ஒரு போஸ்டராச்சும் விடுங்க, ஏதாவது ஒரு போஸ்டர் அப்படியே அப்படியே வா ஐ லோகோ வா விஜய் சேதுபதி அப்படின்னு எதையாவது விட்டிங்கன்னா கூட அதை வச்சு நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி ஹைப் ஆகிப்போம். பார்த்து பண்ணினா நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, இந்த காரணி விழாவுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு போட்ட உடனே நீங்க எல்லாம் அது பிக் பாஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்களா, இல்லை வேற ஏதாவது ஷோவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்தீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. காரணி விழாவுக்கு தயாராகுங்கள்.